இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், இது நினைக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோன்ற விஷயங்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சோல்ஜர்ஸ், நேஷனல் ஃபிளாக், இதெல்லாம் தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையான ஃப்ரீடம்ங்கிறது எது? உங்களால தைரியமா ஒரு துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நோன்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அது ஃப்ரீடம். அடுத்தவங்களோட விருப்பு வெறுப்பு, என்ன பிடிக்கும் பிடிக்காது, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை உங்களால தைரியமா செய்ய முடிஞ்சிச்சுன்னா அது ஃப்ரீடம். ஃப்ரீடம்ன்றது பொதுவாகவே யாரும் நமக்கு தரக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது பை பர்த் நம்ம கிட்டேயே இருக்க ஒரு விஷயம். நான் என் பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், நான் என் ஒய்ஃப்க்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், இப்படிலாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அழுத்தமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஃப்ரீடம் இஸ் ஆல்வேஸ் இன்பார்ன். நம்ம கிட்டே இருக்க ஒரு விஷயத்த நமக்கு யாராவது கொடுக்க முடியுமா? நம்மளோட ஹியூமன் பிஹேவியரே நம்ம எல்லாத்துக்குமே பயத்தினாலதான் செயல்படுறோம். எங்க யாராவது என்ன தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயம், இல்ல தப்பு பண்ணிருவோமோன்ற பயம். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் பயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுது, அதை எப்படி ரெகுலேட் பண்றது அப்படிங்கறத தான் கத்துக் கொடுக்கும். ஆனா இதை தாண்டி இன்னொருத்தர் இருக்கான். அவன் யார் தெரியுமா? செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் லவ்ங்கிறவன் தான் நீங்களா இருக்கிறதுக்கு யாரோட அப்ரூவலும் தேவையில்லை அப்படிங்கறது புரிய வைக்கும். எஸ், யூ ஆர் ஃப்ரீ டு பி டிஃப்ரெண்ட். From this 79th Independence Day, let's take an oath. Let live freely and let others live freely. Happy Independence Day to all.